வங்கி ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் இன்று தொடங்கிய 2 நாள் போராட்டம் காலவரையற்ற போராட்டமாக உருவெடுக்கும் என்று அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஊதிய உயர்வு, தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். நாடு தழுவிய அளவில் நடத்தப்படும் இந்த போராட்டத்தில் 27 வங்கிகளை சேர்ந்த 10 லட்சம் ஊழியர்கள் பங்கேற்றுள்ளனர். சென்னை பாரிமுனையில் 1000க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் 2 நாள் போராட்டம் காலவரையற்ற போராட்டமாக உருவெடுக்கும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். Early wage revision we demand. Early urgent measures to recover bad loans and NPAs we demand. Early demand. Meaningful and continuous wage negotiations our demand. We will fight. UFPU Zindabad. UFPU right. இன்றைக்கு 10 கோடி காசோலைகள் 7,40,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள காசோலைகள் இன்றைக்கு பரிவர்த்தனை ஆகாமல் முடங்கி இருக்கின்றன. தமிழகத்திலும் கூட 90 லட்சம் காசோலைகள் 64,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள காசோலைகள் முடங்கி இருக்கின்றன. ஆக அரசு இந்த பிரச்சனையில் தலையிட்டு மிக நியாயமாக இருக்கக்கூடிய கோரிக்கைகளை இன்று பல்வேறு விதமான அரசாங்கத்துடைய திட்டங்களை எல்லாம் வங்கிகளிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நச்சிகேத் மோர் கமிட்டியுடைய பரிந்துரைப்படி இன்னும் 50 கோடி கணக்குகளை வங்கியில் துவங்க வேண்டும். ஆக வேலைபளு அதிகரிக்க இருக்கின்றது. அதற்கு தகுந்த மாதிரியாக நியாயமான ஊதிய உயர்வை உடனடியாக அரசு ஏற்று ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஒப்பந்தம் காணவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. கோவையில் 48 மணி நேர வேலை நிறுத்தம் மேற்கொண்டுள்ள 100க்கும் மேற்பட்ட வங்கி கிளைகளை சேர்ந்த ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். வேலை நிறுத்தம் காரணமாக 200 கோடிக்கு மேல் தமிழகத்தில் வர்த்தக பாதிப்பு ஏற்படும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். License to corporates to open banks. We have criminal action against willful defaulters. We demand. Our demand. 5 வருடங்களுக்கு ஒரு முறை எங்களுக்கு இருக்கக்கூடிய ஊதிய உயர்வை IBA மெத்தன போக்கை கடைபிடித்து கடந்த முறை 10% மட்டுமே தருவதாக அறிவித்தது. அது ஊழியர் சங்கங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதை பொருட்டே நாங்கள் 2 நாட்கள் அகில இந்திய வேலை நிறுத்தத்திற்கு அறைகோல் விடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மத்திய அரசு வங்கியில் சீர்திருத்தம் என்ற பெயரிலே வங்கித்துறையை நாசமாக்கக்கூடிய ஒரு கொள்கையை எடுத்திருக்கிறது. 9 தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். கோவை நகரில் 200 கோடிக்கும் மேற்பட்ட ஒரு வர்த்தக பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ATM நேற்றைய அளவில் இருந்திருந்தாலும் இன்று நாளை பணம் அதில் செலுத்தக்கூடிய நிலை இல்லாதனால் ATM பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் 300 வங்கி கிளைகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாரத ஸ்டேட் வங்கியின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கங்கள் எழுப்பினர். வங்கிகளை தனியார் மயமாக்குவதை எதிர்க்கிறோம். வங்கிகளை தனியார் மயமாக்கிய உயர்வு ஒப்பந்தத்தை உடனே அமல்படுத்த வங்கி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை. புதுவை மாநிலத்தில் 3500 ஊழியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட புதுவை வங்கி ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று கோஷமிட்டனர். Budgetary allocation to boost capital increase, we demand. Expansion of public sector banks, we demand. Merger of total financial inclusion, we demand. Deletion of section 20 of BEER Act, we oppose. ICICI, HDFC, Axis உள்ளிட்ட தனியார் துறை வங்கிகள் வழக்கம் போல செயல்பட்டு வருகின்றன. வங்கி ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் நாடு முழுவதும் வங்கி சேவை முடங்கியது.